ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி. ஸ்ரீரங்கம் ஜெயலலிதா ஒரு முறை போட்டியிட்டு வென்ற தொகுதிங்க ஸ்ரீரங்கம் தொகுதி. சொல்லுங்க சார் அந்த தொகுதி. ஆமாம், திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் நம்ம பார்க்க போகிறது வந்து திமுகவில் பழனி ஆண்டி போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திமுகவில் வந்து ஆனந்த் போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி துரைராஜ். திமுகவில் 3 பேர் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அதிமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வளர்மதி, முன்னாள் அமைச்சர் வளர்மதி போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அவர் ஸ்ரீரங்கம் தொகுதியில். அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி அவங்களும் போட்டியிடறதுக்கான அதிமுகவில் போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழர் கட்சியை எடுத்துட்டோன்னா இன்னும் யார் அப்படின்ட்டு தகவல் வந்து கிடைக்கப்படலை. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் கூப்பா கிருஷ்ணன் போட்டியிடுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுது. பாருங்க, இது முக்கியமான தொகுதிங்க. கூப்பா கிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் அந்த அதிமுக அமைச்சர் அந்த கூப்பா கிருஷ்ணன். எனவே அவர் தாவேக்கால் இணைஞ்சிட்டாரு. நிறைய பேருக்கு அந்த தகவல் பெருசாக தெரியல, இருந்தாலும் தற்போது இணைஞ்சிட்டாரு. எனவே அவர் இந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு இருக்கு. முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனவே தமிழக வெற்றி கழகத்தின் முன்னாள் அமைச்சர் ஒருவர் களமிறங்க போகிறார். நாம் தமிழர் கட்சி இன்னும் அறிவிக்கல, 21ஆம் தேதி கூட்டத்தில் அறிவிப்பாங்க. திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதியில் திமுக இடையே கடும் போட்டிங்க. தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பழனி ஆண்டி களத்தில் இருக்காரு. அவர் மீண்டும் நான் போட்டியிடுவேன்னு சொல்லியிருக்காரு. ஆனந்த் அவரும் போட்டியிட வாய்ப்பு கேட்டிருக்காரு. அவர் வந்து திருச்சி மத்திய மாவட்ட இளைஞர் அணி செயலராக ஆனந்த் இருக்கிறாரு. இவர் கடந்த காலத்தில் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டிட்டு தோல்வியடைந்தவர். எனவே ஜெயலலிதா எதிர்த்து போட்டிட்டு எனக்கு வாய்ப்பு மீண்டும் கொடுக்கணும்னு கேட்டிருக்காரு. அதே போன்று திருச்சி மத்திய மாவட்ட பொருளாளர் முன்னாள் அந்தநல்லூர் ஒன்றிய தலைவர் துரைராஜ் அவரும் கேட்டிருக்காரு. எனவே திமுகலே கடும் போட்டி. பழனியாண்டிக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல, ஆனால் கடும் போட்டி இருக்கிறது. முந்துவது யார், ரேஸில் யார் முந்தினாலும் அறிவிக்க போவது மு.க. ஸ்டாலின். யாரை அறிவிப்பார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுக நீங்க பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் வளர்மதி, வளர்மதி அல்ல, இவங்க இன்னொரு வளர்மதி. இவங்களும் அமைச்சராக ஸ்ரீரங்கம் தொகுதியில் ஜெயலலிதா காலத்தில் இருந்தாங்க. எனவே முன்னாள் அமைச்சர் வளர்மதியும் போட்டியிட வாய்ப்பு கேட்டிருக்காரு. அதே போன்று இன்னொருத்தர் யாருன்னா முன்னாள் அமைச்சரும் அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளருமான பரஞ்சோதி, அவரும் முன்னாள் அமைச்சர் தான். எனவே இந்த தொகுதி முன்னாள் அமைச்சர்கள்லாம் மோதுற தொகுதியாக இருக்குது. எனவே வேட்பாளர் பட்டியலுக்கே மோதுறாங்க. எனவே உத்தேச வேட்பாளர் பட்டியலை இப்போ திருச்சியை பார்த்தனா ஸ்ரீரங்கம் என்றும் கூறலாம், ஸ்ரீரங்கம் என்றும் கூறுவார்கள்.